ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இப்போலாம் இன்டர்நெட்டில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன் கொண்ட ஒரு ஆன்லைன் சேட்பாட் தான் அது. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ChatGPT யூஸ் பண்ணதில்லை, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு அடிப்படை விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நாமளும் ChatGPT யூஸ் பண்ணி பார்த்தலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். ChatGPT-யை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு ஆன்லைன் சேட்பாட். அதாவது நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து சேட் பண்ணி பேசுகிறோமோ அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ChatGPT என்று அழைக்கப்படும் ஒரு அப்ளிகேஷனில், அதாவது OpenAI வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அது ஒரு ஆன்லைன் வெப் அப்ளிகேஷன், அதில் வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். இதுவரை புழக்கத்தில் இருக்கிற ஆன்லைன் சேட்பாட்ஸுக்கும் இந்த ChatGPT-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ChatGPT-யோட நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து ரொம்ப திறனானதாக இருக்குது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நான் சொல்லும்போது நம்ம எப்படி சக மனிதர்களோட சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, நேச்சுரலாக நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ChatGPT என்று அழைக்கப்படும் இந்த சேட்பாட் கூட நீங்கள் நேச்சுரலாக பேசலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து பதிலும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த OpenAI வெப்சைட். அதாவது இந்த ChatGPT உருவாக்குன OpenAI கம்பெனி வந்து பெருமையாக சொல்கிறாங்க. ChatGPT வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ChatGPT 4 அப்படிங்கிற புது வெர்ஷன் வந்திருக்கு. வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ChatGPT யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த OpenAI அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த OpenAI அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். போனீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃப்யூச்சரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வெப் பேஜோட டிசைன் மாறலாம், பட் வெப்சைட் மாறாது. ஸோ openai.com போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ChatGPT 4 பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா ChatGPT பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்கும். இப்போ ட்ரை ChatGPT அப்படின்னு கீழே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜை கூட்டிகிட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்தர் லாகின் இல்லை சைன் அப் பண்ணணும். லாகின் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ChatGPT புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கு வந்து நீங்கள் சைன் அப் ப்ரெஸ் பண்ணலாம். சைன் அப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கூகுள் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் அதில் லாகின் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்து OpenAI அப்படிங்கிற வெப்சைட்டில் நானே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட இமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. அந்த அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் பாஸ்வேர்டு வந்து குறைஞ்சது 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கன்ஸ்ட்ரெயின். அது பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் போயிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுக்கணும். அது மெயிலுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். OpenAI வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்னு OpenAI அப்படிங்கிற சென்டர்லேருந்து வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்பாக்ஸ் இல்லைன்னா ஸ்பேமில் போய் பாருங்கள். அது போய் வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து சில இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி கேட்கும். உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது வந்து உங்களோட ஒரிஜினல் நேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதாவது நிக் நேம் இருந்தால் நீங்கள் அதையும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இதுக்கு தேவை. அதனால் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு OTP மாதிரி வரும். அது டைரெக்டாக நார்மல் மெசேஜாகவும் வரும். கீழே வந்து do you have வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட அந்த கோடை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அப்படி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நார்மல் மெசேஜுக்கு ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்தீங்க என்டர் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு இந்த ChatGPT அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ChatGPT பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, our goal is to get external feedback in order to improve our system and make them safer அப்படிங்கிறாங்க. என்னென்னா இப்போது மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களிலிருந்து தானாக கற்றுக்கும். அதுதான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் அப்படி, அதாவது மெயினாக இந்த ChatGPT-க்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம். அது தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை மாதிரி சாதாரண பப்ளிக் பீப்புள் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணும்போது இது சரி, இது தவறு, இந்த கேள்விக்கு இதுதான் பதில் மாதிரி நம்ம நிறைய ஃபீட்பேக் கொடுக்கும்போது அந்த ஃபீட்பேக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ChatGPT வந்து தன்னைத்தானே தன்னோட அறிவை மேலும் திறனாக மாற்றிட்டு எதிர்காலத்தில் இன்னும் சரியான பதில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க சொல்கிறாங்க.
கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஏதாவது இப்போ ChatGPT பண்ணும்போது தவறாக வந்ததுன்னா நம்ம வந்து அது ஃபீட்பேக் கொடுக்கலாம், அது வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து அவர் கோல் இஸ் டு கெட் எக்ஸ்டர்னல் ஃபீட்பேக் in order to improve our system and make them safer அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபர் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தவறான விஷயங்களை வந்து ChatGPT மூலிமா மக்களுக்கு எடுத்துக்கக்கூடாது, சரியாக பாதுகாப்பான விஷயங்கள் தான் ChatGPT மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக நீங்கள் வந்து உதவுங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ChatGPT வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணது வந்து ஒரு சேஃபான சரியான தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலுமே இது ஒரு மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னும் போக போக தான் இதோட அறிவு வந்து இன்னும் வந்து திறனாக மாறும். இப்போதைக்கு அது வந்து சில தவறுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில நேரம் சில தகவல் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்கும். பயாஸ்ன்னு சொல்லும்போது வந்து ஒரு நிலைப்படுத்தி பேசிடுவாங்க. அதனால் வந்து இதை வந்து முழுதுமாக நம்ப வேணாம். பட் இதோட வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஒரு கைடாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த ChatGPTயோட அறிவை வந்து மேம்படுத்துறதுக்கு நாங்கள் எப்படி வந்து உங்கள்கிட்ட இருந்து தகவல்கள்லாம் வாங்குவோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுக்குறாங்க. அதாவது கான்வர்சேஷன் மேபி ரிவ்யூட் பை அவர் AI trainers to improve system அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, நம்ம வந்து இதில் விட சேட் பண்ணும்போது இதில் சரி இது தவறு நம்ம சொல்லும்போது அதை வந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துட்டு ChatGPT வந்து லேர்ன் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம விளையாட்டுத்தனமாக போய் தவறான விஷயங்களை கொடுத்தோம்னாலுமே அது வந்து நம்ம அதை சரி அப்படின்னு சொன்னோம்னாலுமே டைரெக்டாக அது எடுத்துக்காது. சில AI ட்ரெயினர்ஸ் வந்து இது வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஷேர் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் கான்வர்சேஷன். அதாவது என்னென்னா, உங்களோட பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு சர்வரில் சேவ் செய்யப்படுது. அதை வச்சு இவங்க வந்து இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது கூட பழகிட்டு நம்மளோட ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது இந்த சில பாஸ்வேர்ட்ஸ், இந்த பேங்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா, அப்புறம் the system is optimized for dialogue, let us know if a particular response was good or helpful அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் திறன் கொண்ட ஒரு வந்து AI. அதுக்காக தான் இதை வந்து முக்கியமாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது வந்து இதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம எப்படி வந்து யூடியூப்பில் வந்து லைக் டிஸ்லைக்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி இதுலேயும் நீங்கள் பண்ணுங்கள், அதை வச்சு நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் எப்படி யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து சில ஃபீட்பேக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கார்ட் சர்வர் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி மாதிரி ஓப்பனும், அங்கேயும் போய் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம ChatGPT கூட சேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ ஹோம் பேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ், கேப்பபிலிட்டிஸ், லிமிடேஷன்ஸ் அப்படின்னு 3 இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்னால் நீங்கள் வந்து என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் இங்கே கேட்கலாம் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட திறனெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இது ஞாபகம் வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த கரண்ட் செஷனில் தான் ஞாபகம் வச்சுக்கும். நீங்கள் ஒரு வேளை இந்த சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணி இன்னொரு சேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு முந்தின சேட் விண்டோ சொன்னது வந்து இது ஞாபகம் வச்சுக்காது. அதுக்கப்புறம் வந்து அலோஸ் யூசர் டு ப்ரொவைட் ஃபாலோ அப் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஏதாவது கொஷின் கேட்டு மறுபடியும் அது பதில் கொடுத்ததுன்னா மறுபடியும் அதை திருத்தி நம்ம வந்து அதுக்கு வந்து சொல்லலாம், இது சரி இது தவிர நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இட் இஸ் ட்ரைங் டு டிக்ளைன் இன்அப்ராப்ரியேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தவறாக ஏதாவது விஷயங்கள் வந்து ChatGPTக்கு சொன்னோம்னா அதை வந்து இல்லை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு கூட இந்த ChatGPT நமக்கு திருப்பி ரிவர்ட் அடிக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில லிமிடேஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த ChatGPTயில் வந்து சில நேரங்கள் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது தவறான பதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் வந்து ஒரு தவறான அதாவது ஆபத்தான சில தகவல்களையும் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பயாஸ்ட் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து சமநிலையில் இல்லாமல் பார்ஷியலாக வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, இதோட சில இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இது இன்னும் வந்து இந்த இடத்துலலாம் வந்து வீக்காக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 2021. என்னென்னா இந்த மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் தான் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மாடலாக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து பயன்படுத்தலை, ரொம்ப பின்னோக்கி நாங்கள் தகவல்களை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா நியூ சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டு ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து புதுசாக இப்போ ChatGPT 4 வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ChatGPT அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருந்தது.
இப்போ வந்து அவங்க வந்து ப்ரீமியம் பிளான்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து மாதம் $20 பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நமக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து சாதாரணமாக பப்ளிக் யூசர்ஸ் வந்து தனிநபர்களுக்கு இது தேவையில்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக வந்து இந்த அப்கிரேடட் பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இப்போ கரண்ட் பிளான் நம்ம ஃப்ரீ பிளானே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்கிரேட் பிளானில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்பான்ஸு. இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் சில அப்டேட்ஸ் வர்றதுக்கும் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ChatGPT ப்ளஸ் அப்படிங்கிற பே பண்ணி யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது அப்டேட்ஸ்னாலுமே உடனுக்குடன் வந்து இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து கரண்ட் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ணலாம். அதிலே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டார்க் மோட், இந்த லைட் மோட் அப்படின்னு இருக்கும். இது வந்து நிறைய வெப் பேஜஸில் ஆல்ரெடி இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான். அதுக்கப்புறம் சில அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் பேசிக்கான கேள்விகள் எல்லாம் வந்து FAQஸாக இந்த அடுத்த ஆப்ஷனில் இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிற பட்டனும் இருக்கும். உங்களோட செஷனை நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ரொம்ப ஆர்வம் இருந்து நீங்களும் இந்த மாதிரி சில சாட்பாட்ஸ்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்தால் அதற்கு அடிப்படையாக சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். அதனால் நீங்கள் இப்போ வந்து மெஷின் லேர்னிங், இந்த சாட்பாட்ஸ் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் பண்ணணுன்னா அடிப்படையான பைத்தான் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப புதுசு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் பைத்தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற தமிழ் கோர்ஸ் ஒன்று நான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேயும் பாப்பப் ஆகும். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு கோர்சஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து முழுக்க தமிழில் தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு கேள்வி கேட்போம். ஏற்கனவே இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஒரு கேள்வியாக கீழே வரும். அந்த பார்த்துட்டதுக்கப்புறம் அந்த ஆரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேள்வி கேட்ட வரும். கீழே வந்து அது வந்து பதில் கொடுக்கும். இது வந்து ChatGPT கொடுக்குற பதில். குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னோன்னே அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்களுக்கு இது புரியலைன்னா பரவாயில்ல, நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி இன்னொரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குன்னு போய் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து சரியில்லை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே லெஃப்ட் சைடில் அந்த சேட் வந்துடும். எனக்கு இந்த சேட் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேட் ஆப்ஷன் வந்து போயிடும். அப்புறம் நீங்கள் புதுசாக இன்னொரு சேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நியூ சேட் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போய் அந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். சரி, இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்போம். வாட் இஸ் 50 + 50 அப்படின்னு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்போம். நான் என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து the sum of 50 and 50 is 100 அப்படின்னு வந்துருச்சு. இதை நான் வந்து லைக் பண்ணிக்கலாம், டிஸ்லைக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வந்து இதுக்கு வேறு ஏதாவது பதில் இருக்கா, மறுபடியும் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மறுபடியும் வந்து திங்க் பண்ணிவிட்டு இதே சரி இந்த கேள்விக்கு வேறு எப்படி நம்ம பதில் கொடுக்கலாம் அப்படின்னு வேற ஒரு விதத்தில் அது வந்து பதில் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 + 50 = 100 அப்படின்னு கொடுக்குது. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா the sum of 50 and 50 = 100 அப்படின்னு வந்து ஒரு வாக்கியமாக கொடுத்து இப்போ வந்து வெறும் நம்பர்ஸாக கொடுத்துருக்கு. நீங்கள் மறுபடியும் எனக்கு இந்த பதில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் மறுபடியும் கொடுக்கலாம். அது வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அது மறுபடியும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா 3 இருக்குது. அதாவது 3 டைம்ஸ் வந்து நான் ஆன்சர் கேட்டிருக்கோம். அதை நீங்கள் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பதில்களையும் நீங்கள் வந்து அப்படியே நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து இந்த ChatGPT பற்றின சில தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ChatGPT வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி சிம்பிளாக சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த எல்லாமே ரொம்ப பேசிக்கானது தான். இன்னும் அட்வான்ஸ்டாக இந்த ChatGPT வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ChatGPT பற்றி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி அதை கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அனந்தன் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.